ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டப்புன்னு மேலே ஏறி டப்புன்னு கீழே இறங்குறதுக்கு ஒரு லிஃப்ட் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி ஒரு 4 பிளாக் நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பிளாக்னாலும் அதுக்கேற்ற அது வந்து எவ்வளோ ஹைட்டு தேவை அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் இருந்தால் போதும், அதனால் நான் வந்து இவ்வளோ ஹைட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த அளவு ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு பேஸில் கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, நான் சும்மா இப்போ வந்து உங்களுக்கு காட்டணுன்ட்டு இவ்வளோ தூரம் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இறங்கினோன்னே இந்த பிளாக்கை உடச்சி அதில் வந்து ஒரு பட்டன் செட் பண்ணுறேங்க. அதேமாதிரி இந்த பிளாக்கை உடச்சி இந்த இடத்துல ஒரு பட்டன் செட் பண்ணணும். செட் பண்ணலைன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த கிப்பிள் இதை வச்சு போன்வீல் கொடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வெளியிடும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இது வந்து மேலே லாஸ்ட்டு நம்ம எட்ஜ் வரைக்கும் போக நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து இன்னும் வந்து 2 பிளாக் வரணும். அதனால நம்ம இப்படி மேலே போய் அந்த செடியை வந்து கட் வைக்கணும். இந்த செடி வந்து நமக்கு வந்து ஓஷனாக நிறைய இடத்துலவே கிடைக்கும். உங்களுக்கு வந்து சும்மா போயிட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கட் பண்ணி சிசர்லாம் நம்மளுக்கு தேவையாது. நம்ம சும்மா கையை வச்சு உடச்சாலுமே டக்குன்னு உடச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதை மாதிரி உடச்சி கரெக்டாக இந்த இடத்துல இதை உடச்சி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதில் வந்து சோல் சாண்ட் வச்சுருங்க. வச்சிங்கன்னா பபிள்ஸ் அழகாக மேலே போதா. நம்ம இப்படி போனோம்னா மேலே போடலாம் என்ன மாதிரி மேலே விரட்டி விட்றோம் நம்மளை. கரெக்டாக வந்துடுச்சு நம்மளை. இப்போ நம்ம வந்து கீழே போகிறதுக்குள்ளே வந்து இதை ரெடி பண்ணோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் வைக்க முடியல, அதனால் கரெக்டாக எந்த இடத்துல வரணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அதே லெவலில் மேலே வச்சுக்கிட்டே போகணும். பாருங்கள், கரெக்டாக வச்சாச்சா. இப்போ அதே மாதிரி அங்கே என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் நம்ம பண்ணணும். ஒரு பிசுறு கூட மேலே பண்ணால் அதே மாதிரி அந்த கெப்பிள் செடி வைக்கிற வரைக்கும் நம்ம அதே மாதிரி தான் வைக்கணும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து அதே மாதிரி நம்ம தண்ணியை வச்சுட்டு ஊற்றி விட்டு போயிடணும். ஊற்றி விட்டுட்டு நீங்கள் இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி, நான் இப்போ அந்த கிப்பிள் செடியை வச்சிடுறேன். வச்சுட்டு பாருங்கள், வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிளாக் உடச்சோம் தண்ணி இப்படி வெளியே ஊற்றும். அதனால தான் நம்ம அந்த பட்டன் அங்கே வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே உடச்சிட்டு இங்கே மேலே வைக்கக்கூடாது. பட்டனை வந்து கரெக்டாக அதே மாதிரி கீழே இந்த இடத்துல செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த பட்டனை உடச்சி விட்டு அதே மாதிரி அந்த கிப்பிள் செடியை உடைச்சிருங்க. அந்த டேர்ட்டை எடுத்துருங்க. இதில் வந்து மேக்மா லாவா க்யூப் வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னது, இந்த இடத்துல நீங்கள் இப்படி மேலே ஜொயின்னு போகலாம், இந்த இடத்துல ஜொயின்னு இறங்கலாம். அவ்வளோதான் நம்மளோட லிஃப்ட்டோட இது இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போல் இந்த மாதிரி வில்லேஜர் அமைச்சிக்கணும். இந்த பச்சை மணிலாம் எதுக்கு நம்மளுக்கு இருக்கானே தெரியாது. இவனெல்லாம் இப்படி போனீங்கன்னா அவனையும் தூக்கிட்டு அது மேலே ஏறியும். இப்போ நீங்கள் இப்படி மேலே போனீங்கன்னா அவன் மேலே நிற்பான். நமக்கு வந்து வில்லேஜர்ஸ் வந்து மேலே கூப்பிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். போட்டை வச்சு ரோப் போட்டு நம்ம ஒரு டேட்டா போட்டு கற்று நம்ம கீழே குதிச்சு ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வில்லேஜர் இப்படி தள்ளி விட்டோன்னா அவன் பாட்டு கீழே போயிடுவான். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட லிஃப்ட்டோட பேசிக் கான்செப்ட் இவ்வளோ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப்